கலவரத்தை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து சீமானை விடுவிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், கூடுதல் தகவல்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை குறித்து அவதூறாக பேசியதாக விக்கிரவாண்டி அருகே உள்ள அந்த கஞ்சனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கலவரத்தை தூண்டும் வகையில் அந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அந்த விக்கிரவாண்டி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தொடர்ந்த மனு சீமான் தொடர்ந்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் தரப்புல மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தான் நீதிமன்றத்திலிருந்து ஆஜராவது விலக்களிக்க வேண்டும், தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி பி வேலுமுருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமான் தரப்புல என்ன வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தால் அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் பேசியது தேர்தல் விதிமீறல் ஆகாது என்றும் வாதிட்டார். ஆனால் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சீமான் பேசிய தொடர்பான அனைத்து ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் உள்ளது என்றும் சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாம். எனவே வழக்கை ரத்து செய்யக்கூடாது என வாதிட்டார், எதிர்ப்பும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வேல்முருகன் அவர் சீமான் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அந்த ஆஜராவிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என்றும் அந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று கூறி அந்த சீமான் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் நாட்டினுடைய தலைவர் குறித்து அவர் நிதானத்துடன் பேச வேண்டும் என்றும், நிதானம் இல்லாமல் பேசுவது கடந்த 6 மாதமாக தொடர்ந்து இவ்வாறுதான் பேசி வருவதாக அவர் நீதிபதி கடும் அதிருப்தியை தெரிவித்தார். குறிப்பாக தலைவர்களை குறிவைத்து இது மூலம் எரிச்சலூட்டும் வகையில பேசுவதாகவும் அவர் நீதிபதி தனது கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜரானதால் அவருக்கு நிதானம் வரும் என்றும் நீதிபதி வேல்முருகன் அந்த வழக்கு விசாரணையின் போது தனது கருத்தை வெளிப்படுத்தினார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.